அவர் என்ஜாய் வித்திய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எங்களை வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்கிற, விரும்பி வந்து உறவு வச்சுட்டு போனவங்களை எப்படி நீ பாலியல் குற்றவாளின்னு சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. இது தேச குற்றச்சாட்டு உனக்கு மேலே பதிவாங்க தெரியுமா? உனக்கு என்ன மாதிரியான நீ நடவடிக்கை எடுக்கிற? பாலியல் குற்றவாளின்னு அண்ணன் சீமானை எப்படி நீ சொல்லுவேன்? 7 கோடி மக்களினுடைய தமிழ் மக்களினுடைய ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சீமான் அவர்களை போய், அதாவது அண்ணன் எடுத்து வைக்கிற கொள்கைகள் மீது, கோட்பாடுகள் மீது அதை குற்றம் சாட்ட முடியாமல், அதாவது அவர் விமர்சனத்துக்குள் உள்ள ஆக்க முடியாது. ஆனா அவரை தனி மனித விமர்சனம் செஞ்சு அவரை எப்படியாவது தள்ளனா, அதாவது ஒரு இருட்டடி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது முடியாது மிஸ்டர் திராவிட, அதை தீக்கா, அதாவது அவர் சொல்லுவாங்களே தீக்கா, அவங்கள நீங்க போற்ற மாட்டீங்க. நாங்க போற்றோம்யா. பாரதியார அந்த மேடையில பாடி இப்போ போட்டிருக்கிறாரு, அதை நீங்க விமர்சனம் செய்யறீங்க. இது பிறப்பால ஒருத்தரை வந்து நீங்க சாதி மதம் பார்க்க கூடாதுன்னா பாரதியாரை ஏன் பார்க்குறீங்க? பார்க்கக்கூடாது. அப்படி அவர் ஒருபோதும் விஜயும் சீமானும் கைக்குலின்னு சொல்றாங்களே, விஜய் வேணா பிஜேபி RSS கைக்குலியா இருக்கான். ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் யாருடைய கைக்கூலியாக இருப்பதில்லை. அவருடைய ஒரே ஒரு கைக்கூலி தான் இந்த 7.5 கோடி தமிழ் மக்களினுடைய கைக்கூலி. அவர் நெல்லிக்கனி, அந்த அரிய நெல்லிக்கனியை தான் சாப்பிடலாம் இல்லையா? அதாவது இந்த சுயநலமான மிக்கத்தில் அரிய நெல்லிக்கனியை தான் சாப்பிடலாம். ஆனால் தமிழுடைய பற்று மீது இருக்கக்கூடிய, தமிழ் மீது பாடுகின்ற ஔவையாருக்கு கொடுத்த அந்த நெல்லிக்கனி, அதாவது தமிழை வளர்த்த அந்த காலகட்டத்திலேயே 600-700 நூற்றாண்டுகளுக்கு முன்பே வளர்த்த அந்த தகவல் அதிகமான பேரளித்து விட்டு, ஒண்ணுமே இந்த தமிழ்களுக்கும் தமிழ் சனியன் என்று திருக்கோள் மலம் என்று சொன்னிய அந்த பெரியாரை வைத்து என்ன நீ பிடுங்க போற? 2026 சீமானனை முதலமைச்சர் ஆன பிறகு இங்குள்ள பெரியார் சிலைகள் எல்லாம் அகற்றப்படும். அது ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அன்றைய காலகட்டத்திலே எல்லா வீதிகளிலும், எல்லா தெருக்களிலும் இந்த தமிழுக்காக, இந்த தமிழர்களுக்காக உழைத்த வ.உ.சி., பாரதியார், முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்ட எல்லாத்தனை சீமானுக்கு எதிராக சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீகா சார்ந்த ஒரு இயக்கம் வந்து ஒரு கருத்தரங்கு முன்னெடுத்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த தீகா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்கல்ல, அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பாலியல் குற்றவாளி அப்படின்னு எங்கள் அண்ணனை சீமானை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தீக்கா என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு விதை போட்டார் இல்லையா அந்த பெரியார், அவர் என்ஜாய் வித்திய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எங்களை வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்கிற, விரும்பி வந்து உறவு வச்சுட்டு போனவங்களை எப்படி நீ பாலியல் குற்றவாளின்னு சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. இது தேச குற்றச்சாட்டு உனக்கு மேலே பதிவாங்க தெரியுமா? உனக்கு என்ன மாதிரியான நீ நடவடிக்கை எடுக்கிற? பாலியல் குற்றவாளின்னு அண்ணன் சீமானை எப்படி நீ சொல்லுவேன்? 7 கோடி மக்களினுடைய தமிழ் மக்களினுடைய ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சீமான் அவர்களை போய், அதாவது அண்ணன் எடுத்து வைக்கிற கொள்கைகள் மீது, கோட்பாடுகள் மீது அதை குற்றம் சாட்ட முடியாமல், அதாவது அவர் விமர்சனத்துக்குள் உள்ள ஆக்க முடியாது. ஆனா அவரை தனி மனித விமர்சனம் செஞ்சு அவரை எப்படியாவது தள்ளனா, அதாவது ஒரு இருட்டடி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது முடியாது மிஸ்டர் திராவிட, அதை தீக்கா, அதாவது அவர் சொல்லுவாங்களே தீக்கா, முடியாது. எங்க அண்ணன் சீமான் 7 கோடி மக்களினுடைய நம்பிக்கைகளை பெற்று 2024 முதலமைச்சராக பதவியேற்பார். அப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் சொந்த மண்ணுக்கு திருப்பி அனுப்பப்படுவீர்கள். அதை மட்டும் நான் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு எவர் ஒன்றால் வாழலாம், ஆனால் ஆள்வதற்கான தகுதி தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு என்று இங்கு தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கான ஒரு அரசியலை ஏற்படுத்துகிறார் அண்ணன் சீமான் அவர்கள். அவரை நீங்கள் அவருடைய எடுத்து வைக்கிற கொள்கைகள் மீது, கோட்பாடுகள் மீது விமர்சனம் செய்யாமல் அவர் தனி மனித தாக்குதல் நடத்தினீர்கள் என்றால் தமிழ்நாடு முழுவதும் வன்மையான பல போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ணன் திருமா அவர்கள், விஜய் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் RSS பெற்ற குழந்தை இந்த விமர்சனம். அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லுவேன். இந்த பிஜேபி, இந்த RSS வந்து 2001 தெரியலையா உங்களுக்கு? 2001 நீங்க கூட்டணி வைக்கும் போது RSS பிஜேபி என்ற அந்த ஒன்று உங்களுக்கு தெரியலையா? எப்படி எங்களை, அதாவது பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட சுடுகாட்டை இடிப்பேன் என்று தான் சொல்லியிருக்காரே தவிர, ஒருபோதும் அந்த கூட்டத்தில் பிராமணர்களுக்கு ஆதரவாகவோ, RSS கைகூலிகளுக்கு ஏதுவாகவோ, பாஜகவோ ஆதரவாகவோ அவர் ஒருபோதும் பேசவில்லை. தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக பாடிய பாரதியாரை அவர் போற்றியிருக்கிறார். நாம் போற்றாமல் யார் போற்றுவார் பாரதியாரை? நீங்கள் பெரியாரை தூக்கி பிடிப்பீர்கள், இல்லை நாங்கள் பாரதியாரை தூக்கி பிடிப்போம். இந்த பிராமணரை எதை வைத்து அவர்கள், அதாவது அந்த பெரியாரிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, ஒரு பிறப்பால அவங்கள வந்து நம்ம வந்து சாதி மதம் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அதாவது பாரதியாரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்ன்றக்காகவே ஏன் நீங்க ஒதுக்குறீங்க?
பிராமணர் என்றக்காகவே ஏன் ஒதுக்குறீங்க? அவர் தமிழர். வஉசி இது நம்முடைய எத்தனையோ இது பிராமணர்கள் நம் தமிழுக்காக உழைத்திருக்காங்க. அவங்கள நீங்க போற்ற மாட்டீங்க. நாங்க போற்றோம்யா. பாரதியார அந்த மேடையில் பாடி இப்போ போட்டிருக்கிறாரு. அதை நீங்க விமர்சனம் செய்யறீங்க. இது பிறப்பால ஒருத்தரை வந்து நீங்க சாதி மதம் பார்க்க கூடாதுன்னா பாரதியாரை ஏன் பார்க்குறீங்க? பார்க்கக்கூடாது. அப்படி அவர் ஒருபோதும் இந்த விஜயும் சீமானும் கைக்கூலின்னு சொல்றாங்களே, விஜய் வேணா பிஜேபி ஆர்எஸ்எஸோட கைக்கூலியா இருக்கான். ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் யாருடைய கைக்கூலியாக இருப்பதில்லை. அவருடைய ஒரே ஒரு கைக்கூலி தான் இந்த 7.5 கோடி தமிழ் மக்களினுடைய கைக்கூலி அவர். இப்போ வந்து ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 20 பெண் இருக்குது. அந்த கொண்டை வளைவில் 8வது ஏர்பெண்ணில் வந்து தகடூர் அதிகமானவர்களுடைய பெயர் இருந்தது. அதை மாற்றி தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றினாங்க. நீங்கள் மீண்டும் அதை வச்சிங்க, ஆனால் அவங்க மறுபடியும் மாற்றிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த கொண்டை ஊசி வலையிலே தகடூர் அதிகமான அழித்து விட்டு நாம் தமிழ் கட்சியுடைய எங்களுடைய சகோதரர்கள் அதை அழித்து விட்டு பெரியார் பேரை இருந்து அழுத விட்டு தகடூர் அதிகமான எழுதியிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதை அழித்து விட்டு மறுபடியும் தந்தை பெரியார் அவர்களை புகுத்திருக்கிறது வெடும் கேவலமான செயல். ஒரு நாள் 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகும் பொழுது அண்ணன் கண்ணு முன்னாடியே அது அழிக்கப்படும். நெல்லிக்கி, அதாவது தான் சாப்பிட்ட அந்த நெல்லிக்கனி, அரிய நெல்லிக்கனி, அந்த அரிய நெல்லிக்கனியை தான் சாப்பிடலாம் இல்லையா? அதாவது இந்த சுயநலமான மிக்கத்தில் அரிய நெல்லிக்கனியை தான் சாப்பிடலாம். ஆனால் தமிழுடைய பற்று மீது இருக்கக்கூடிய தமிழ் மீது பாடுகின்ற ஔவையாருக்கு கொடுத்த அந்த நெல்லிக்கனி, அதாவது தமிழை வளர்த்த அந்த காலகட்டத்திலேயே 600-700 நூற்றாண்டுகளுக்கு முன்பே வளர்த்த அந்த தகடூர் அதிகமான பேரழித்து விட்டு ஒண்ணுமே இந்த தமிழ்களுக்கும் தமிழ் சனியன் என்று திருக்குறள் மலம் என்று சொன்னிய அந்த பெரியாரை வைத்தது என்ன நீ பிடுங்க போற? 2026 சீமானனை முதலமைச்சர் ஆன பிறகு இங்குள்ள பெரியார் சிலைகள் எல்லாம் அகற்றப்படும். அது ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அன்றைய காலகட்டத்திலே எல்லா வீதிகளிலும் எல்லா தெருக்களிலும் இந்த தமிழுக்காக இந்த தமிழர்களுக்காக உழைத்த வஉசி, பாரதியார், முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அங்கே சிலை நிறுவப்படும். ஆகவே தமிழக மக்கள் ஒன்றே ஒன்று நீங்க புரிய வைக்க வேண்டும். அவர்தான் பெரியார். அவர் இல்லை எங்களுக்கு பெரியார். இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த தமிழர்களுக்காக உழைத்த அனைவருமே பெரியார் என்று நீங்கள் இந்த 2026 அவர்களை ஓட விரட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு விடை. அதாவது செவிலியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அவங்க கைது பண்ணும்போது முதல்வர் அவர்களை ஒருத்தர் தவறாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை மிரட்டி மறுபடியும் வீடியோ எடுத்து வச்சு மன்னிப்பு கேட்க. அதாவது பதவியேற்ற பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 1 லட்சம் பிரச்சனைகள் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு இருக்கு. அது மிக ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா போராடுறவங்கள போராட்டம் பண்றவங்கள ஏவுறது, அதாவது அவங்க அடக்குமுறை பண்றது, இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட இந்த பூச்சாண்டி வேலை பண்ணிக்க கூடாது. இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழர்கள் உங்களை ஆள விட்டதே பெரிய தவறு. ஆனா இந்த மக்களை இந்த கொரோனா காலகட்டத்தில் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு வேலையை எடுத்துட்டு, அதாவது பணி நிரந்தரம் செய்து வேலையை எடுத்துட்டு அவங்களுக்கு இன்னைக்கு கொரோனா காலகட்டம் முடிஞ்சு அவங்க உழைப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு பணி நிரந்தரம்லாம் கூடாது, சம்பள உயர்வு கூடாதுன்னு சொல்லி அவங்களை ஏமாத்துற உங்களுடைய போக்கிற்கே கண்டிப்பாக இந்த லட்சக்கணக்கான மக்களினுடைய அழுகையும் வேதனையும் உங்களுடைய அந்த திராவிட கோட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திராவிட கோட்டை 2026 தகர்த்தெடுப்பார் எங்கள் அண்ணன் சீமான். நன்றி.